Hello friends, இன்னைக்கு நம்ம காஸ்ட் அக்கவுண்டிங்கில் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்கானது வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ப்ரிப்பேர் அ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த pricing of issues on the basis of simple average and weighted average method from the following information pertaining to material D. Purchased 100 units, purchased 200 units, issued 250 units, purchased 200 units, purchased 300 units, issued 200 units, issued 200 units, purchased 100 units, issued 150 units. ஸோ சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் வந்து எப்படி போடலான்றது பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ஃபார்மட் எப்படி இருக்கணும்னா டேட், ரெசிப்ட்ஸில் எவ்வளோ குவான்டிட்டி, அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ், மொத்தமாக அதோட வேல்யூ எவ்வளோ, அதே மாதிரி இஷ்யூ என்ன குவான்டிட்டியில் இஷ்யூ பண்ணுறோம், என்ன ப்ரைஸ்க்கு இஷ்யூ பண்ணுறோம், ஸோ மொத்தமாக என்ன வேல்யூக்கும் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேலன்ஸ், நம்மக்கிட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, நம்மக்கிட்ட எவ்வளோ வேல்யூ இருக்குது. ஸோ இதுதான் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பர்ச்சேஸ் 100 யூனிட்ஸ் ஆஃப் ₹10 ஈச். அதனால தான் March 1 வந்து ரிசிப்ட்ஸ் பர்ச்சேஸ்னால் நமக்கு உள்ளே வருது பொருள். ஸோ 100 ₹10. ஸோ 100 × 10 1000. ஸோ நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ வந்து பேலன்ஸ் இருக்குது, 100 யூனிட்ஸ் பேலன்ஸ் இருக்குது, ₹1000 மதிப்புள்ள ஒரு பொருள். நெக்ஸ்ட்டு வந்து March 2 வந்து 200 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ₹10.2. ஸோ 200 × 10.2 2040. ஸோ 100 + 200 நமக்கு 300 இருக்கும். அதே மாதிரி 1000 + 2040 நம்மளோட பேலன்ஸ் வந்து 3040 இருக்கணும். ஸோ சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடில் நம்ம பேலன்ஸில் வந்து ப்ரைஸுக்கானது காட்டவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இஷ்யூட் 250 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஷ்யூட் 250 யூனிட்ஸ். இந்த 250 யூனிட்ஸ் என்ன ப்ரைஸில் நம்ம இஷ்யூ பண்ண போகிறோம், இதுதான் சிம்பிள் ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ என்ன ப்ரைஸ் முன்னாடி நம்மக்கிட்ட இருக்குது, 10 + 10.2. ஸோ 10 + 10.2 டிவைடட் பை 2 இது போட்டிருப்பாங்க. 10 + 10.2 டிவைடட் பை 2. ஸோ 10.10 கிடைக்கும். இதுதான் இந்த ப்ரைஸில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இஷ்யூ பண்ண போகிறோம். ஸோ 250 × 10.10 2525. ஸோ 300 நம்மக்கிட்ட மொத்தமாக இருக்குது. அதில் 250 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ 50 யூனிட்ஸ் தான் நம்மக்கிட்ட பேலன்ஸாக இருக்கும். அதே மாதிரி 3040ல் 2525 மைனஸ் பண்ணோன்னா ₹515 நம்மக்கிட்ட வந்து மதிப்புள்ள குட்ஸ் வந்து வேல்யூ இருக்கும். Purchased 200 units at ₹10.50. ஸோ March 7 அன்றைக்கி 200 யூனிட்ஸ் ரிசிப்ட்ஸில் போடணும் பர்ச்சேஸ்ன்றதுனால 10.5க்கு. ஸோ ₹2100 நம்மக்கிட்ட மதிப்புள்ள குட்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ நம்ம பேலன்ஸ் எப்படி எழுதுவோம், 50 + 200 250. அதே மாதிரி 515 + 200 2615. நெக்ஸ்ட்டு 10th அன்னைக்கு 300 யூனிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ₹10.80. அதனால தான் ரிசிப்ட்ஸில் 300 பர்ச்சேஸ் பண்ணதுனால ₹10.80 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 300 × 10.8 3240. ஸோ நம்மக்கிட்ட பேலன்ஸ் வந்து 250 + 300 550 நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்கும். அதே மாதிரி 2615 + 3240 நம்மக்கிட்ட 5855 வந்து பேலன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 13th அன்னைக்கு இஷ்யூ பண்ணுறாங்க 200 யூனிட்ஸை. ஸோ 200 யூனிட்ஸ் நம்ம வந்து இஷ்யூ பண்ணுறோம். இப்போ நம்ம என்னென்ன ப்ரைஸ்லாம் எடுத்துப்போனா, ஏற்கனவே நம்ம ஒரு 250 இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ₹100 யூனிட்ஸில் நம்ம 250 வந்து அடங்கிடுச்சு. ஸோ இது வராது. ஸோ 200ல் நமக்கு என்னென்னா 150 போயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 100 கட் ஆகிருக்கும். அப்புறம் 200ல் ஒரு 150 கட் ஆனால் தான் உங்களுக்கு 250 கிடைக்கும். ஸோ மீதி இருக்க ₹50 இங்கே வந்து 50 யூனிட்ஸ் இருக்கும். ஸோ இந்த யூனிட்டையும் நம்ம என்ன பண்ணிப்போம்னா எடுத்துப்போம். ஸோ 10.2வையும் எடுத்துப்போம், 10.5வையும் எடுத்துப்போம். ஸோ இந்த ₹10 நம்ம எடுக்க மாட்டோம். 10.2 10.5 10.8 இந்த ₹3 தான் இப்போ இந்த 200 இஷ்யூ பண்ணுறதுக்கு அடங்குது. ஸோ 10.2 10.5 10.8 மூணு மெட்டீரியல் இருக்கிறதுனால டிவைடட் பை 3. ஸோ ₹10.5 நம்ம இதை வந்து இஷ்யூ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு March 18 உடனே வந்து 200 யூனிட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறோம். இப்போது இங்கே வெறும் 50 யூனிட்ஸ் தான் இருந்தது கரெக்டாக. அந்த 50 யூனிட்ஸையும் நம்ம இந்த 200க்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த 10.2வும் நமக்கு கட் ஆகிடும். ஸோ மீதி இருக்கிற 10.5யும் 10.8யும் தான் நம்ம வந்து எடுப்போம். அதனால தான் 10.5 + 10.8 டிவைடட் பை 2 ₹10.65க்கு நம்ம March 18 வந்து இஷ்யூ பண்ணுவோம்.
ஸோ பார்த்தோன்னா நமக்கு வந்து இங்கே 550 இருக்குது, 200 போயிடுச்சுன்னா 350 ஆகிடும். ஸோ 5855லேருந்து 2100 போயிடுச்சுன்னா, ஏன்னா இஷ்யூ பண்ணியிருக்கோம்ல, அதனால நம்ம டிடெக்ட் பண்ணி எழுதணும். 3755 போயிடும். அதே மாதிரி 350லேருந்து 200 நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ அதனால் 150 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 3755லேருந்து நம்ம 2130 டிடெக்ட் பண்ணோன்னா 1625 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு March 20 அன்னைக்கு 100 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதுவும் 11 ருபீஸ்க்கு. ஸோ 100 × 11 1100. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் ஆட் பண்ணி எழுதணும். 150ல் 100 ஆட் பண்ணோன்னா 250. அதே மாதிரி 1625ல் 1100 ஆட் பண்ணோன்னா 2725. நெக்ஸ்ட்டு 150 யூனிட்ஸை இஷ்யூ பண்ணுறோம் நம்ம. ஸோ இஷ்யூ பண்ணுறோம். இப்போ இதில் எந்த ப்ரைஸ் எடுத்துப்போனா 10.8 + 11 டிவைடட் பை 2 வந்து எடுப்போம். நான் ஒன் செகண்ட் இந்த இஷ்யூ பண்ணுறது மட்டும் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இஷ்யூவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 200 100 ரெண்டு இருக்கா. ஸோ 250 யூனிட்ஸை இஷ்யூ பண்ணணும். ஸோ ரெண்டுமே நம்மக்கிட்ட மெட்டீரியல் இருக்கிறதுனால 10 + 10.2 டிவைடட் பை 2 பண்ணோன்னா 10.10 கிடைக்கும். அதே மாதிரி இங்கே நெக்ஸ்ட்டு வந்து 13th March வந்து 200 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த 100 கட் ஆகிடும். இந்த 200ல் 50 யூனிட்ஸ் மட்டும் நமக்கு மிச்சம் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த 10.2 10.5 10.8 மூணுத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 3 பண்ணி இதுக்கான யூனிட் ப்ரைஸை வந்து எழுதியிருப்போம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா இந்த 200ல் 50 யூனிட்ஸ் தான் மிச்சம் இருந்தது. அந்த 50 யூனிட்ஸும் இதுக்கான இதை வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த 10.2 நமக்கு கட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற 10.5யும் 10.8 மட்டும்தான் நம்ம எடுத்துப்போம். அதனால தான் 10.5 + 10.8 டிவைடட் பை 2 நெக்ஸ்ட்டு 18th March இஷ்யூ பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ கடைசி இது பார்த்தீங்கன்னா இந்த 10.5 வந்து நமக்கு வந்து கட் ஆகிடும். ஏன்னா இங்கே ஏற்கனவே 200 யூனிட்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம். ஸோ இங்கே மொத்தமாக இருக்கிறதே 200 தான். ஸோ அதுலேருந்து இங்கே வந்துருந்தனால மீதி இருக்கிற அமௌண்ட் எல்லாமே நமக்கு கட் ஆகிடும். ஸோ 10.8 + 11 டிவைடட் பை 2 கடைசி ஒன்றுக்கு யூனிட் ப்ரைஸாக எடுத்து எழுதியிருப்போம். ஸோ 1635 கிடச்சிருக்கும். ஸோ 250ல் 150 போயிடுச்சுன்னா 100. அதே மாதிரி 2725ல் 1635 போயிடுச்சுன்னா 1090. நெக்ஸ்ட் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஆஸ் யூஷுவல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா ரெசிப்ட்ஸில் தான் எழுதுவோம். ஸோ 100 200 ஆஸ் யூஷுவல் எழுதி அதை ஆட் பண்ணி பேலன்ஸில் எழுதுவோம். ஆனால் இங்கே இஷ்யூ 250 பண்ணுறோம்ல, சிம்பிள் ஆவரேஜில் யூனிட் ப்ரைஸை ஆட் பண்ணி எவ்வளோ யூனிட் ப்ரைஸ் பண்ணுறோமோ அதை டிவைடட் பை 2 இல்லைனா 3 பண்ணி ஆவரேஜ் எடுப்போம். வெயிட்டட் ஆவரேஜில் என்ன பண்ணுவோன்னா நமக்கு பேலன்ஸையும் குவான்டிட்டியும் என்ன பண்ணுவோன்னா டிவைட் பண்ணி வச்சுப்போம். இங்கே 3040 டிவைடட் பை 300 நமக்கு என்ன கிடைக்கும்னா 10.13 ருபீஸ் வந்து கிடைக்கும். அந்த ப்ரைஸில் தான் நம்ம வந்து இஷ்யூ பண்ணுவோம். ஸோ 250 × 10.13 2533. ஸோ இந்த 300ல் 250 போயிடுச்சுன்னா 50 ருபீஸ். 50 யூனிட்ஸ் 3040 ருபீஸில் வந்து 2533 போயிடுச்சுன்னா 507 ருபீஸ். நெக்ஸ்ட்டு 200 10.5 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் 2100. ஸோ வந்து இந்த 50லேருந்து 200 ஆட் பண்ணோன்னா 250. 507லேருந்து 2100 ஆட் பண்ணோன்னா 2607. அதே மாதிரி 300 யூனிட்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ 300 × 10.8 இது கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க 3240. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறதுனால இங்கே ஆட் பண்ணி எழுதுவோம். 250 + 300 550. 2607 + 3240 நமக்கு 5847 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இஷ்யூ பண்ணுறோம் 200. ஸோ இஷ்யூ பண்ணுறோன்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வேல்யூவும் குவான்டிட்டியும் டிவைட் பண்ணுவோம். ஸோ 200க்கு மேலே இருக்க காலமில் 5847 டிவைடட் பை 550 அதான் இங்கே போட்டிருப்பாங்க 10.63 ருபீஸ். இதுக்கு நம்ம இஷ்யூ பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே 550ல் 200 போயிடுச்சுன்னா 350 ஆகிடும். 5847லேருந்து 2126 போயிடுச்சுன்னா 3721 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டும் இஷ்யூ பண்ணுறாங்க 200 யூனிட்ஸு. இப்போ இதுக்கான யூனிட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம்னா அதே மாதிரி இது மேலே இருக்க காலமில் இருக்க 3721 டிவைடட் பை 350 நமக்கு 10.63 கிடைக்கும். ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2126 கிடைக்கும். ஸோ திருப்பி 350லேருந்து 200 மைனஸ் பண்ணோன்னா 150. 3721லேருந்து 2126 மைனஸ் பண்ணோன்னா 1595. நெக்ஸ்ட் 100 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் 11 ருபீஸ்க்கு. 1100 வேல்யூவான குட்ஸ் நம்மக்கிட்ட இப்போ உள்ளே வந்திருக்கும். ஸோ நம்ம இதை ஆட் பண்ணி எழுதுவோம். 150 + 100 250. நெக்ஸ்ட்டு 1595 + 1100 2695.
நெக்ஸ்ட்டு இஷ்யூ பண்ணுறோம் 150 யூனிட்ஸை. ஸோ திருப்பி நம்ம மேலே காலமில் இருக்கிற குவான்டிட்டியும் வேல்யூவும் டிவைட் பண்ணி எழுதுவோம். 2695 டிவைடட் பை 250 நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 10.78 கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூக்கு இஷ்யூ பண்ணுறோம். ஸோ 150 இன்ட்டு 10.78 நமக்கு 1617 கிடைக்கும். ஸோ 250ல் 150 போயிடுச்சுன்னா 100, 2695ல் 1617 போயிடுச்சுன்னா 1078. ஸோ பர்ச்சேஸ் பண்ணால் வேல்யூவோட ஆட் பண்ணி எழுதுவோம், இஷ்யூ பண்ணோன்னா வேல்யூவோட மைனஸ் பண்ணி எழுதுவோம். சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட்னா யூனிட் ப்ரைஸை ஆட் பண்ணி எவ்வளோ யூனிட் ப்ரைஸ் இருக்கோ, இப்போ 3 யூனிட் ப்ரைஸ் ஆட் பண்ணுறோன்னா டிவைடட் பை 3, 2 யூனிட் ப்ரைஸ் ஆட் பண்ணுறோன்னா டிவைடட் பை 2. வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடில் கடைசியாக பேலன்ஸில் இருக்க வேல்யூவையும் குவான்டிட்டியும் டிவைட் பண்ணி வர யூனிட் ப்ரைஸில் நம்ம இஷ்யூ பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.